பெண் படிக்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் யாரோ வெளியிலிருந்து வந்த 2 பேர் உள்ளே ஒரு பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செஞ்சுட்டு போகிறான். இது வரைக்கும் விசாரணை நடத்தி அவன் மீது வழக்கு பதிய முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதே கேட்டால் உலக அளவில் நாங்கள் மிக முக்கியமான ரொம்ப தீவிரமான ஒரு காவல்துறைன்னு பேசிக்கிறாங்க. வாயில் வைத்த காட்டினா போதாது, செயலில் நடைமுறையில் அதை சாத்தியப்படுத்த காட்டணும். இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் இப்போ விட்டுருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வந்திருக்காங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மெயின்டைன் பண்ண முடியாமல் அளவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம், பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பணி செய்ய வருகிற நபருக்கு யாரோ ஒரு தெரிந்த நபர்னா விசிட்டிங் ஏரியாவில் உட்கார வச்சு பேசணும். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வரைக்கும் நுழைஞ்சு ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செய்கிற அளவுக்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இயங்கக்கூடாது. ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்தை நிர்வகிக்க கூட துப்பில்லாத ஒரு ஆள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஒரு மாணவனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் அந்த கல்லூரி நிர்வாகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? மாணவர்கள் கோரிக்கை வச்சா தப்பு, மாணவர்கள் டிமாண்ட் செஞ்சா தப்புங்கிறிய யோகிதை ஒரு பல்கலைக்கழக வளாகத்தை ஒழுங்காக ரன் பண்ண கூட துப்பு இல்லை. நீ எல்லாம் இந்த பேச்சை பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு ஆள் தான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆண் நண்பர் கூட பேசிக்கிட்டு இருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதோட அவருடைய ஆடைகளை களைந்து வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் தான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில மாணவி அளித்த அடையாளங்களோட அடிப்படையில ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் மற்றொருவரை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்க நிலையில இந்த சம்பவத்தை கண்டிச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. சென்னை நகரோட மைய பகுதியான கிண்டியில அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு இருக்கு. இங்கு கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க விடுதியில தங்கி மெக்கானிக்கல் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவர் அதே கல்லூரியில மெக்கானிக்கல் 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் ஒருவரை காதலிச்சு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கல்லூரி வளாகத்துல மறைவான இடத்துல அந்த மாணவியும் அவருடைய காதலனும் பேசி கொண்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த 2 பேர் மாணவனை கடுமையா தாக்கிட்டு மாணவிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சொல்லப்படுது. மேலும் அதனை வீடியோவா எடுத்து வச்சதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொள்ள தொடங்கி இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பல்கலைக்கழகத்துல பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தியதுல ஒருத்தரை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. மேலும் கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்களா அல்லது வெளியாட்கள் ஈடுபட்டார்களா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இந்த நிலையில மாணவி அளித்த அடையாளங்களோட அடிப்படையில ஏற்கனவே விசாரித்து வந்த நபர் தான் அந்த கொடூர செயல்ல ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் மற்றொரு நபரை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. பல்கலைக்கழக வளாகத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவத்துக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துல மாவட்ட தலைவியா இருக்கக்கூடிய சரவண செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து இந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம கூட பகிர்ந்துப்பாங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அங்க பயிலக்கூடிய ஒரு மாணவிக்கு அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த மாணவி அவருடைய நண்பரோட ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை அடித்து துரத்திட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை கேட்ட உடனேயுமே, காலையில் இந்த செய்தியை பார்த்த உடனேயுமே எங்களுக்கு என்ன இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் விசாரித்த போது குற்றவாளிகள் யாருன்னு தெரியலை. தனிப்படை அமைச்சு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அடையாளம் தெரியாத நபர்னு சொல்றாங்க மேம். கல்லூரி வளாகத்துக்குள்ள அடையாளம் தெரியாத நபர்கள் எப்படி நுழைய முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வியும். கல்லூரி வளாகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி என்பது ரொம்ப பாதுகாப்பான ஒரு
பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பல மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த வளாகத்துக்குள்ள பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்கும்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்க போது இப்படியான ஒரு நிகழ்ச்சிங்கிறத தான் நாம் வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே வந்து காவலர்கள் இல்லையா? இத்தனை கேட்டுலையும் நாமெல்லாம் உள்ளே போகணும்னாலே எத்தனை காவலை தாண்டி போக வேண்டிய போது எப்படி வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த வளாகத்துக்குள்ளே வந்தாங்க? அப்போ இங்கே வந்து சிசிடிவி கேமராக்கள் இல்லையா அப்படின்றது கேள்வி. இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குதுன்னா அவை செயல்படுதா படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த போராட்டத்தை நடத்தணும். நீங்கள் வந்து ஒரு அந்த அமைப்பின் தலைவி அப்படின்றத தாண்டி ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோரா கூட இருப்பீங்க. இந்த கல்லூரியில நடந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெற்றோரா உங்க மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்குது மேம்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம பெண்கள் அதாவது வீடுகளில் இருக்கிறத விட பள்ளிகளில் கல்லூரிகளில் அதிகமான நேரங்களை செலவு செய்யக்கூடிய விதம் என்பது இருக்குது இன்றைக்கி மாணவர்கள். அப்போ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் பெற்றோர் வந்து வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வேலை செய்யங்க இடங்களாகட்டும், பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான வளாகங்கள் எல்லாமே வந்து இப்போ யாரையுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற போது இது பெண் கல்வியை முதல்ல பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா பெற்றோர் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பெண் கல்வி வந்து பாதிக்கப்படும். பெண்கள் வெளியே வர்றது இன்னும் ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாக அடக்கி வச்சிருந்த நாம் இப்போ தான் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளாக தான் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் பணிகள்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்க கால சூழலில் இன்றைக்கி மறுபடியும் வந்து நாம் அந்த 4 சுவத்துக்குள்ளே போகிற நிலைமையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இந்த அரசின் செயல்பாடுகளும் இருக்கிறது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். தமிழக அரசு பெண்கள் நலனில் அக்கறை உள்ள அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் கூடுதல் கவனம் எடுத்து பெண்கள் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும். அதிலேயும் குறிப்பாக வந்து கல்வி வளாகங்களுக்குள்ள இத்தகைய நிகழ்வு இதுதான் கடைசி சம்பவமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்களுடன் படிக்கக்கூடிய ஒரு சக மாணவிக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. இதை அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கோங்க. அதாவது முதல்ல வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், என் பேர் ஹரிஹரன், நான் எஸ்எஃப்ஐலேருந்து வரேன். எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம் பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்லூரிகள்லையும் இயங்கக்கூடிய ஒரு மாணவர் சங்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது எங்களுக்கு வந்து செய்தி வாயிலாகவும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வாயிலாகவும் வந்தது. நான் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவன் இந்த கல்லூரிக்கு வந்து போராடுவதற்கு மிக முக்கியமான காரணம்னா பெண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு தன்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் இதே போன்ற தொடர்ச்சியான எத்தனையோ சாதிய வன்கொடுமைகளும் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தங்களும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்குது. யூபியில் 14,000 பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்கன்ற சென்சஸ் வந்திருக்கு. இப்போ தமிழகத்தில் கணக்கெடுத்தால் அந்த மாதிரி எத்தனை வரும்னே தெரியல. அப்போ ஒரு பெண் படிக்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் யாரோ வெளியிலேருந்து வந்த 2 பேர் வந்து உள்ளே வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செஞ்சுட்டு போகிறான். இது வரைக்கும் விசாரணை நடத்தி அவன் மீது வழக்கு பதிய முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதே கேட்டால் உலக அளவில் நாங்கள் மிக முக்கியமான ரொம்ப தீவிரமான ஒரு காவல்துறைன்னு பேசிக்கிறாங்க. வாயில் வைத்த காட்டினா போதாது, செயலில் நடைமுறையில் அதை வந்து சாத்தியப்படுத்த காட்டணும். இது வரைக்கும் அந்த பாலியல் குற்றவாளியினுடைய அடையாளத்தை அம்பலப்படுத்துவதற்கு ஏன் இந்த காவல்துறை தயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து இப்போ விட்டுருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வந்திருக்காங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மெயின்டைன் பண்ண முடியாமல் அளவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு கல்லூரிலையும் ஐசிசி கமிட்டியை உறுதிப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு யூஜிசி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் நிர்வாகங்கள் இருக்கும்போது மாணவர்கள் மட்டும் எல்லா இடங்கள்லையும் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ ஒரு பல்கலைக்கழக நிர்வாகம் தாங்களும் தங்களுடைய சரியான பணிகளில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். இப்போ நடந்த போராட்டங்கிறது இந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து யார் அந்த 2 குற்றவாளிகள் என்பதை சீக்கிரமாக இந்த பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். சம்மந்தப்பட்ட மாணவனுடைய அடையாளத்தை இங்கே யாரும் கேட்கல. அப்படி மாணவனுடைய அடையாளத்தை கேட்கிற இடத்துலையும் இங்கே யாரும் அறிவில்லாதவங்களாம் கிடையாது. சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் அம்பலப்படுத்த சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது தமிழக அரசு மக்கள் மத்தியில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான். இப்போ அத்துணை சிசிடிவி இருக்குது. ஒரு மாணவர் வந்து வெளியே போனால் கூட அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க யார் வெளியே போகிறது, கல்லூரி நேரத்தில் யார் வெளியே வந்து மிஸ்யூஸாக வெளியே போகிறாங்க அப்படின்றத பாதுகாக்கிற அளவுக்கு அத்தனை சிசிடிவி இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா,
ஐடி கார்டு வந்து மேண்டேட்டரிப்பா உள்ளே வரதுக்கு, ஐடி கார்டு இல்லாமல் நாங்கள் யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான்னு நம்ம விசாரிச்சா இங்கே ஒரு கேட்டு கிடையாது, நிறைய கேட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேட்டு மூலியமாக வந்திருக்கலாம். அப்பயே ஸ்டூடெண்ட் இல்லாமல் வர முடியாதுங்கிறேன். ஸ்டூடெண்ட் இல்லாமல் உள்ளே வர முடியாதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இங்கே பணி செய்கிற யாரோ ஒரு நபருக்கு தெரிந்தவர்களாக வரலாங்கிறாங்க. பணி செய்ய வருகிற நபருக்கு யாரோ ஒரு தெரிந்த நபர்னா விசிட்டிங் ஏரியாவில் உட்கார வச்சு பேசணும். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வரைக்கும் நுழைஞ்சு ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செய்கிற அளவுக்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இயங்கக்கூடாது. இங்கே இருக்கிற சிசிடிவிகள் இது வரைக்கும் பழுது செய்யப்படலை, எல்லாம் பழுது அடைஞ்சிருக்கு, அது பழுது பார்க்கப்படலைன்றாங்க. அப்போ பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பல்கலைக்கழக நிர்வாகங்கள் ஒரு நிதி தட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இதன் மூலயமா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிகளுக்கு மிக பெரும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் போது எந்த மாணவி மறுபடியும் மீண்டும் கல்லூரிக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழலில் கல்லூரிக்கு வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க? அப்போ எல்லா பல்கலைக்கழக வளாகங்களிலையும் உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு உரிய கமிட்டிகளை பல்கலைக்கழக வளாகங்களும் கல்லூரிகளும் நிர்வகிக்கணும். அதே போல் தங்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கும் தங்களுக்கான கோரிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் ஒரு கமிட்டிலையும் மாணவர்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் உட்காருவதற்கும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி உரிய நடவடிக்கையை அமைச்சு மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி மாணவர் தலைவர்களை கண்டெடுத்து அவங்க எல்லா கமிட்டிகளையும் உட்காந்து அவங்களுக்கான கோரிக்கைகளை அவங்க டிமாண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு கேட்டு கிடையாது, பல வழி இருக்குது வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஏதோ ஒரு கேட்டில் இருக்க செக்யூரிட்டி பண்ண தவறால தான் அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறதா ஏதாச்சும் இது வரைக்கும் அறிவிப்புகள் வந்திருக்கா? அதாவது இந்த செக்யூரிட்டி மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது வரைக்கும் பொறுப்பில்லாத பதிலை சொல்லி கொண்டு இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும். ஏன்னா ஒட்டுமொத்தமான கட்டுப்பாடுகளையும் அவர் தான் வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்தை நிர்வகிக்க கூட துப்பில்லாத ஒரு ஆள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஒரு மாணவனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் அந்த கல்லூரி நிர்வாகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? இது ஏதோ சக மாணவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அதே இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை டீல் பண்ணி காவல்துறை கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா பரவாயில்ல. வெளியிலேருந்து எவனோ ஒரு 2 பேர் உள்ள வர அளவுக்கு இந்த செக்யூரிட்டி சிஸ்டமும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் இருக்காருன்னா அப்போ இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இந்த செக்யூரிட்டி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இப்போ வரைக்கும் பணித்தட்டுப்பாடுகள் இருக்குது. பணித்தட்டுப்பாடுகள் இருக்கும் போதே அதுக்கு சரியான சம்பளங்கள் கொடுக்க முடியல. இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கப்படலை. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலத்தோட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த டிஃபெக்ட்லாம் வந்து தீர்க்கப்படணும்னா உரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் வந்து கண்ணில் எடுத்துக்கிட்டு பார்க்கணுங்கிறது தான். தமிழக அரசு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் சமூக நீதி பெண்களுடைய பாதுகாப்பில் பாதுகாக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய இஷ்யூவில் இப்போ வரைக்குமே உரிய அமைச்சரும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் பதில் சொல்லாமல் இருக்கிறது பெண்களினுடைய பாதுகாப்பை இந்த சமூக நீதி மன்னன் பேசுகிறீங்கல்ல, இந்த இடத்துல கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிறது தான். இப்போ பாதிக்கப்பட்ட மாணவி இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க ஏதாவது தெரிஞ்சிருக்குங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட மாணவி வந்து இந்த வழக்கு ஒரு போக்சோ வழக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் கேட்டால் சொல்லாமல் தான் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏதோ நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் யாரை காப்பாற்றுறதுக்கு நாடகம் நடத்துறதுக்கே இந்த காவல்துறை முனைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாணவியினுடைய அடையாளம் நமக்கு தேவையில்லாது. ஏன்னா ஒரு மாணவிங்கிற பட்சத்தில் பெண்ணை வந்து இந்த சமூகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சப்ரஸ்டு கம்யூனிட்டி தான். அவங்க இப்போ வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக தான் பெண்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில். அப்போ அந்த பெண்ணினுடைய அடையாளம் தெரிஞ்சால் அது வெளியில் வேறு மாதிரி ஒரு பேசு பொருளாகலாம். நாம் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் அடையாளத்தை கேட்குறோம். ஏன்னா மீண்டும் அப்படி ஒரு குற்றம் செய்யாமல் இருக்கணும்னா அவனை சிறையில் அடைச்ச பின்னாடி அவனுடைய அடையாளங்கள் வெளியில் பட்ட பின்னாடி அவன் இப்படி தான் அம்பலப்படுத்தணும் இந்த சமூகத்துக்கு முன்னாடி. ஏன்னா இது ஏதோ வந்து தற்செயலா எதர்ச்சியா அப்படி நடந்தது கிடையாது. 2 பேர் பிளான் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு பெண்ணை அடித்து அந்த பெண்ணினுடைய ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. சக மாணவனை அடித்து அவனை துரத்திட்டு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் நிகழ்வே ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள, மிக முக்கியமான விஷயம், மாணவர்கள் படிக்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இப்படி ஒன்று நடக்குது. அப்போ எப்படி பல்கலைக்கழகத்தினுடைய நீங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறீங்க? மாணவர்கள் போராட்டம் நடத்தினா தப்பு, மாணவர்கள் கோரிக்கை வச்சா தப்பு, மாணவர்கள் டிமாண்ட் செஞ்சால் தப்புங்கிறிய யோகித ஒரு பல்கலைக்கழக வளாகத்தை ஒழுங்காக ரன் பண்ண கூட துப்பு இல்லை. நீ எல்லாம் இந்த பேச்சை பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு ஆள் தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும். மற்ற தமிழ்நாட்டில் கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க அறிக்கையில சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருத்தவங்க இருவரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதா வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்குது. தலைநகரோட மையத்துல அமைஞ்சிருக்க தமிழ்நாட்டின் பெருமை மிகு அடையாளங்கள்ல ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது. டெல்லியில நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழிச்சு அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை
திரு ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டிச்சும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. மேலும் பல்கலைக்கழகத்தோட பாதுகாப்பை பலப்படுத்த வேணும்னு குற்றவாளிகள்ல மற்றொருவரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. தமிழகத்தோட தலைநகரை பரபரப்பாக்கி இருக்க இந்த சம்பவத்துல அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்க போறாங்க, காவல்துறையோட நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.